கல்யாணத்திலிருந்து தப்பிப்பது எப்படி? லவ் டசன்ட் நீட் டாக்குமெண்டேஷன். குடியானம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கல்யாண பேச்சு வாழ்க்கையே போச்சு. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு திருமணம் வேண்டாம், நான் வந்து சிங்கிளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. இன்னொரு எப்போ மாப்பிள்ள உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களா, எனக்கு பொண்ணு பார்க்குறாங்களா, எனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண கனவுகளோடு வாழக்கூடிய ஆண்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இடமாக இன்றைக்கு நீயா நானா மேடை மாறுகிறது. தோழர்களும் என் தேழர்களும் நம்ம கேலி செய்ய அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ண சொல்ல எனக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுவேன். ஆக்சுவலி என்னோட சேஞ்ச் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்கம்ஃபர்ட்ல போய் முடியுது. அதனால எனக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வேண்டாம். இத பார்த்த கேன மாதிரி தெரியுது. இப்படி வச்சிருக்க மாப்பிளையா பாக்குறீங்க, லண்டன்ல அமெரிக்கால நீங்களுமே அப்படித்தானே பாக்குறீங்க. அவங்களுக்கு வயசுல இருந்து நிறைய திருமணம் சார்ந்த கேள்விகள் இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்? அதானே உலக வழக்கம். எந்த முடிவு எடுத்தாலும் அது மாப்பிள்ளை சார்ந்தோ இல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்கள சார்ந்தோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். வேண்டாம். எஸ், சாக்ரிஃபைஸ் சார். திருமணம்னாலே நம்மளோட ஓன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பார்த்துக்கணும், ஒரு குழந்தைய பார்த்துக்கணும், ஒரு மதர் இன்லா பார்த்துக்கணும், ஒரு ஃபாதர் இன்லா பார்த்துக்கணும். ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி திடீர்னு தூக்கி நம்ம தலை மேல போடுற மாதிரி இருக்கு. இதுவே நம்ம பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டோம். நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கல, நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன் நானு. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது சொல்றீங்க இல்லையா? எவ்வளவு நாட்கள் உங்களால சர்வே பண்ண முடியும் தனிமையா? I can survive forever. Women live longer than men. Do you know that? இது என்னடா புது பொருளியா இருக்கு? பூர்த்தி செய்யறதுக்கு பெண் தேவைப்படுது. பெண்மைக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறேன் நானு. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆணுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆணின் தேவை இல்லையான்னு கேட்கிறார். கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லைன்ற டிசிஷன் வந்துருச்சுன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. என்ன கொடுமை சார் இது. நீங்க கரெக்டா அவர் சொன்ன லைன்லயே போங்க. நீங்க ஆட் ஆன் பண்ணிடுறீங்க. கம்யூனிட்டி பத்தில அவர் சொல்லவே இல்லை. ரைட்டா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ திருமண வாழ்க்கையில. அதனால நான் திருமணம் பண்ணிக்க விரும்பல அப்படிங்கிறாங்க. உண்மையா லவ் பண்ற கணவன் தம்பி, இந்த பேய் கதை என்கிட்ட வேண்டாம். ரியாலிட்டி அவர் சொல்லலே அப்பா அம்மா ரெண்டு பேரும் அம்மா 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 விட்டு கொடுக்குறாங்க பாருங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவர் உண்மையாவே ஜோசியரா? 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவு பேருக்கு ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, உங்க ஜாதகத்தை ஒழுங்கா பாத்துருக்காங்க. ஆமா. சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப பசங்க நாங்க என்னதான் பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சிங்கிளா இருக்கீங்க, ஓகே. சுத்தி இருக்கவங்க சிங்கிளா இருக்க சொல்றீங்க, நாங்க அங்கேயே ட்ரை பண்ணுவோமே. நாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இருக்கலாம், கொள்கை காரணமா இருக்கலாம். ஆனா திருமணம் என்பதே ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னு கேட்கிறார். அவங்க சுத்தி இருக்கிற ஃபேமிலிஸ்ல நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, பெண்கள் தான் மெஜாரிட்டியான ஒர்க் பண்றாங்க. பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தான் கல்யாணம் ஆகலாம் இல்லை, நீ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ற ஒரு சில விஷயத்துல அது மாதிரி சொல்லுவாங்க நம்மள. திருமண இயக்கம் என்னதான் வந்து வெளியில ஜாலியா பேசிக்கிட்டாலும் யாராவது ஒருத்தவங்க எப்போ உனக்கு கல்யாணம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சொல்லிட்டேன், பொண்ணு வீட்டில் எந்த வரதட்சணையும் தர வேண்டாம் சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளோ விஷயம் சொல்லியும் எனக்கு பொண்ணு கிடைக்கல. உங்க கம்பெனி இங்க எல்என்டி சென்னையிலே இருக்குமே, நீங்க அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தீங்கன்னா ஓகே. ஆனா அந்த பொண்ணு கிடைக்காத ஏக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க வேலைக்கு போனாலும் போகலாம், போக வேண்டானாலும் ஓகே. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க இருக்கலாம். நீங்க என் வீட்டில் தான் வந்து இருக்கணும். அண்ணே உடனே தானே. எப்படி ஒரு பொண்ணுக்கு 30,000 பத்தாதான்னு ஒரு क्वेश्चन கேட்டிங்கல்ல, ஏன் இப்போ ஒரு ஆம்பளைக்கு பத்த மாட்டேங்குது ஒரு 30,000 சம்பளம்? நீங்க வந்து என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கஷ்டப்பட வேணாம். காலங்காலமா வந்து ஆம்பளைங்க தான் எல்லாத்தையும் சுமக்கணுங்கிற அந்த இதெல்லாம் போட்டு உடைச்சிடலாம். நீங்க கட்டின துணியோட வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நானே வந்துறேன். என்ன சென்னையில கூப்பிட்ட உடனே மாப்பிள்ளை பார்க்க வரோம். மாப்பிள்ளை பார்க்க வரோம். மாப்பிள்ளை பார்க்க வாங்க வாங்க தாராளமா. நான் குமார் அவசரப்பட்டியே. क्वेश्चन டு யூ இஸ், இப்போ இருக்க பசங்களுக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது? லவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் தான் சிறந்த இடம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அண்ட் ஈவன் ஃபார் அ மேன்
ஒரு 10 பொண்ணை போய் பொண்ணு பார்க்கறதுன்றது எவ்வளோ ஒரு ஹர்ட்ஃபுல்லான விஷயன்றதை நீங்கள் பார்க்கணும். சொல்லுவாங்க பாட்டெல்லாம் கூட அப்படிதான் வருது. இப்போ நீங்க நிறைய பேர் திருமண கனவுகளோட ஆண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது திருமண கனவு பாட்டெல்லாம் இருக்கா? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வேலைக்கு போறதுனாலும் ஓகே, போகலனாலும் ஓகே. அலோவ் பண்றதுக்கு எனக்கு அதேதான் இப்போ நான் திருப்பி கேட்குறேன், நீங்க யார் எங்களை அலோவ் பண்றதுக்குன்னு கேட்டோம். ஜோசியரை நம்பி பொண்ணு தர மாட்டோம், அவங்க வருமானத்துக்கு என்ன கேரண்டின்னு கேட்குறாங்க, எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணுறாங்க. இதை எங்க பிடிக்கிறான்? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லைக் அட்லீஸ்ட் இவங்க மட்டும் சொன்னா பரவாயில்ல, இவங்க சுத்தி உள்ளவங்களே அதை சொல்லி அவங்க ஒரு மாஸ் மேனிபுலேஷன் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தீபன், நான் மதி, ஐம் ஓகே வித் யூ. சரியா? நாளைக்கே அப்பா அம்மாவோட மாப்பிள்ளை பார்க்க வரேன். சரியா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? அடி வாங்கியிருக்காங்க, டொமெஸ்டிக் அபியூஸா இருக்கட்டும், நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒரு மேரேஜ்ல நிறைய கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. தெரிகிறதா? ஒரு தலை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி அதுதானே கூட. ஏன் இந்த டாபிக்கை நீ நடத்தணும் நீங்க நினைச்சீங்க முதல்ல? என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. சைடு இருக்கு, திருமணத்துக்கு பெண்ணு கிடைக்கல, ஆனா திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கு. அப்போ ஒரு திருமண ஏக்கம் இருக்கும்ல, அந்த திருமண ஏக்கம் எப்படிப்பட்டது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.